அதில் கவினுக்கான நட்பு வட்டாரம்ங்கிறது நல்ல இயக்குனர்களாக சேர்ந்துட்டாங்க அவருக்கு. நெல்சன், இந்த பக்கம் சிவகார்த்திகேயனே ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்காரு. தனுஷ் மாதிரி வளர்ந்த நடிகர் வந்து அதை ஒத்துக்க மாட்டார். எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குங்க, என் ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. விஷ்ணுவர்தன் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணவர். இந்த பக்கம் வந்து ஹிந்தியில் வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இந்த முதல் 2 பகுதிகளில் வச்ச சஸ்பென்ஸை 3வதா அதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிய போது வாங்க பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய இந்த தீபாவளியில் நிறைய படங்களுடைய பட்டியலை கொடுத்துருக்காங்க. இப்போ இத்தனை படங்களுமே வந்து தீபாவளி அன்னைக்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இதுவரையும் வந்து நம்ம ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில படங்களுடைய பட்டியல் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் நிறைய படங்கள் வருது. அதில் வரிசைகளில் வந்து பிளட்டி பக்கர் அப்படின்ற படம் ஃப்ளெமன் பிக்சர்ஸோடைய யார் நெல்சனுடைய தயாரிப்பில் வழங்குறாரு. இதில் வந்து அந்த படத்தை பற்றின சில விஷயங்கள் கவின் வந்து அதில் நடிச்சிருக்காரு. இல்லை, கவின் வளர்ந்து வர்ற ஒரு ஹீரோ. இன்னொன்று வந்து நட்பு முறையில் வந்து சில விஷயங்கள் இங்கே நடக்குது. அதில் கவினுக்கான நட்பு வட்டாரம்ங்கிறது நல்ல இயக்குனர்களாக சேர்ந்துட்டாங்க அவருக்கு. நெல்சன், இந்த பக்கம் சிவகார்த்திகேயனே ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து கவின் அப்படியே மெல்ல வளர்த்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு கவினும் வந்து ஒத்து போகிறார். அவர் வந்து இப்போ நமக்காக அக்கறை செலுத்துகிறாங்கன்னு தெரியாமலே வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இல்லாமல் ரைட்ண்ணே வாங்க நானும் ஓடுறேன் உங்களோட சேர்ந்து ஓடிட்டுருக்காரு. ஸோ அதனால் நிச்சயமாக அவரும் ஒரு முக்கிய நடிகராக இங்கே மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் தானாக உருவாகிட்டே இருக்குது. அதுதான் இப்போ தீபாவளிக்கே அவர் வர்றதுங்கிறது. இப்போ அவரை மாதிரி வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் வந்து ஒரு பெரிய படம் வரும்போது எப்படி வருவாங்க, அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. அமரன் படம் வந்து தீபாவளிக்கு வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் படம் வரும்போது அவருடைய நெருங்கிய நண்பருடைய படமும் வருதுன்னா நீ வா நானும் வரேன் அப்படிங்கிறது தானே. இப்போ நெல்சன் வந்து அந்த தேதியில் கொண்டு வந்து இறக்குறாருன்னா ஒரு அட்டென்ஷன் வரும் தீபாவளிக்கு வர்ற படங்கள். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வராங்க. ஓகே. அப்போது நம்ம வாழை படத்தை எடுத்த மாரி செல்வராஜ் அவர்கள் கூட ரீசெண்டாக நிறைய பழைய இப்போ சில சின்ன திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இன்டர்வியூஸ் நடந்தது, இது எல்லாமே வந்து நம்ம சமூக வலைதளத்தில் போடுறாங்க. அப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நடந்ததில் ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த ஃபஸ்ட்டு படம் அந்த பரியேறும் பெருமாள் இதை பற்றியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பரியேறும் பெருமாள் வந்து படங்கள் வந்து இது யாருக்காக பண்ணீங்க, இல்லை இது வந்து யாருக்காக பண்ணணும்னு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது, இது வந்து தனுஷ்காக வைக்கப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன படங்கள் பட்டியலில் வேறு எந்தெந்த இயக்குனர்கள்லாம் யார் யாருக்கு என்ன கதைகள் வச்சுருந்தாங்க, எங்களுக்கு அதை பற்றி எதாவது சொல்லுங்கள். இல்லை, எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பரியேறும் பெருமாளில் தனுஷ் நடிச்சிருந்தால் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது. ஏன்னா இப்போ தனுஷுக்குன்னு ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அவர் ஒரு ஹீரோவாக இன்றைக்கி ஃபார்ம் ஆகிட்டார். பல ஆக்ஷன் படங்கள்லேயும் நடிச்சிட்டார். இப்போ அவரை போய் பரியேறும் பெருமாளில் நீங்கள் ஒரு காட்சி ஒன்று வரும். இப்போ அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக அவர் போவார். போகிற இடத்துல ரூம் ஒன்று விட்டு வெளுவல்னு விழுப்பாங்க. அப்படி ஒரு காட்சியில் ஒரு ஹீரோ எப்படி நடிப்பார். அப்போ அந்த காட்சியை மாற்றுங்கன்னு அவர் சொல்லியிருப்பார். பரியேறும் பெருமாளுடைய டெப்த்தை கெட்டு போயிருக்கும். நல்ல வேலையாக அதில் தனுஷ் நடிக்கலைன்னு மாரி செல்வராஜ் சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த படத்தில் கதிர்னு ஒரு நடிகர் வந்ததுனால தான் மாரி செல்வராஜ் சொன்னதெல்லாம் கேட்டார். நீங்கள் அவரை வந்து மற்ற சமூகத்தினர் வந்து டீஸ் பண்ணும்போது, அப்புறம் அந்த ரூமில் விட்டு அடிக்கும்போது, கேவலப்படுத்தும் போது, இது எல்லாமே வந்து ஒரு கதிருங்கிற ஒரு வளரும் நடிகர் இருந்ததுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். தனுஷ் மாதிரி வளர்ந்த நடிகர் வந்து அதை ஒத்துக்க மாட்டார். எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குங்க, என் ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அதில் வந்து பெரும்பாலும் தனுஷ் பார்வைக்கே அது போகாமல் இருந்ததே அந்த படம் செஞ்ச புண்ணியம். ஓகே. அப்போது ராம் அவர்கள் என்ன பண்ணுறாரு, டைரக்டர் ராம் அவர்கள் இவர்கிட்ட மாரி செல்வராஜோடைய வளர்ச்சியில் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருக்கிறாரு. அப்போது வந்து நீ பரியேறும் பெருமாள் படத்தை வந்து நீ முதல்ல பண்ணாமல், ஸோ அதுக்கப்புறம் நீ மற்ற படங்கள் எல்லாம் உன்னுடைய ஒரு ஹீரோவை உருவாக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக நீ இந்த மாதிரி வரணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இவங்களுக்கான ராம்க்கும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் உள்ள பாண்டிங் சொல்லுங்கள். இல்லை, மாரி செல்வராஜ் வந்து ஊரில் ரொம்ப சிரமப்பட்டு போராடி சின்ன நல்ல எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. கொத்தனார் சித்தாள் வேலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு பார்க்காத வேலையே கிடையாது ஊரில். அப்புறம் அங்கேருந்து ஒரு முக்கியமான சூழலில் சென்னைக்கு அனுப்பப்படுறாரு. அவர் நீயாவது போய் பிழைச்சிக்கோ அப்படின்ட்டு.
அப்படி இங்கே வந்து போராடி ஒரு வழியாக ராம்கிட்ட வந்து அவர் சேரும் பொழுது இவருடைய கதைகள்லாம் ராம் கேட்குறாரு. இவர் லைஃப் எப்படி இருந்தது, எவ்வளோ மோசமான ஒரு லைஃபு, அதுலேருந்து ஒரு பையன் எப்படி தாண்டி நீந்தி இங்கே வந்திருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சோடனே கிட்டத்தட்ட தன்னுடைய தத்து பிள்ளையாகவே அவரை பாவிக்க தொடங்குறாரு. நிறைய புத்தகங்களை கொடுத்து நீ படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு அந்த வழக்கம்லாம் கிடையாது. இந்த புத்தகங்கள் படிக்கிற வழக்கம்லாம் பெருசாக இல்லை. நிறைய புத்தகங்களை கொடுத்து அவரை படிக்க சொல்லி ஒரு பயிற்சி கொடுத்து அவர் எழுதின முதல் கதையை ரொம்ப சிலாகிச்சு, அதுக்கப்புறம் அது ஆனந்த விடலில் வந்த பிறகு அதை கொண்டாடி அப்படியே மெல்ல 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 அவர் அப்படியே வளர்த்து கொண்டு வர்றார். அதனால் ராம் வந்து மாரி செல்வராஜுடைய வளர்ச்சியில் கிட்டத்தட்ட மாரி செல்வராஜுக்கு வந்து ஒரு ஞான தகப்பனே ராம் தான். ஸோ அது வந்து அதை மாரி செல்வராஜும் மறக்கலை, ராமும் மறக்கலை. அதுதான் இங்கே சினிமாவில் ஒரு பெரிய அதிசயம். எப்போவுமே சினிமாவில் வளர்ந்த பிறகு தன்னுடைய குருநாதரை எட்டி உதைக்கிற கூட்டம் தான் இங்கே இருக்குது. நீ யாரால் வளர்த்து விடப்பட்டாயோ அவரை தான் முதல் பலி கொடுப்பாங்க. வெளியில் போய் அசிங்கமாக பேசுறது, அவரை நக்கல் அடிக்கிறது, இது எல்லாமே இங்கே நடக்கும். ஆனால் ராமு வந்து ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறாரு மாரி செல்வராஜ். அவர் தன்னுடைய குழந்தையாவே நினைக்கிறார். இந்த அதிசயம் வந்து எப்பயாவது தான் நடக்கும், அது நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா 2 பேருக்கான ஒரு காம்போல ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது நீங்க சொன்னதே தான். ஸோ அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவுகளை வந்து வெளிப்படுத்துகிற விஷயமாகவும், நல்ல வேளை வந்து நீ சில படங்களை வந்து நீ லேட்டாக பண்ணது, அதை எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்றத படிக்கும் பொழுது தெரியுது. வாழை படத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த வாழை படத்தை நீ ஆரம்பத்திலேயே இந்த கதையை வந்து சொல்லியிருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் சில படித்தோம். ஸோ அந்த மாதிரி இது கேட்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன தகவல் ரொம்ப புதிதாகவும் இருந்தது. ஒரு நல்ல ஒரு இயக்குனரை ராம் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சார். சார் இப்போது சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறாரு, நேசிப்பாயா அப்படின்ற படம். பல பிரபலங்களை தலையை வச்சு கூட படம் பண்ணவர் விஷ்ணுவர்தன். இவருடைய படங்களில் இப்போது நேசிப்பாயா எந்த லெவலில் இருக்குது, எப்படி போயிட்டு? படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு நீண்ட கால தயாரிப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா அதர்வாவுடைய தம்பி தான் இந்த படத்தில் ஹீரோ. சேவியர் பிரிட்டோவுடைய மகள் சினேகா வந்து இவரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அப்பாட்ட, அப்பா என்னுடைய கணவரை வச்சு நீங்கள் ஒரு படம் தயாரிக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் கேளுங்க, உலகத்தின் எந்த மூலையில் வேணாலும் கேளுங்க, நான் பிஸ்னஸ் வச்சு தரேன், ஓகே நீங்கள் ஒரு 2 பேரும் போய் ஹாப்பியாக அங்கே இருங்க, பிஸ்னஸை பாருங்கன்ட்டுருக்காரு. இல்லைப்பா, அவர் ஒரு ஹீரோவாக தான் நான் இங்கே கொண்டு வரணும், நீங்கள் அதுக்காக வந்து ஒரு பெரிய தொகையை இந்த படத்தில் இறக்கணும் அப்படின்னு மகள் சொன்னதுக்காக மகளுக்காக இந்த படம் பண்ணுறாரு. விஷ்ணுவர்தன் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணவர். இந்த பக்கம் வந்து ஹிந்தியில் வெப்சீரிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அவரை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை இயக்க வைக்கிறாங்க. ஒரு புதுமுகத்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அது அந்தளவுக்கு அவர் இறங்கினதுக்கு எவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அவருக்கு. அதேமாதிரி ஒரு புதுமுகத்தை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கு மேலே ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது இந்த படம் தான். அவ்வளோ ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் இந்த படத்தில் நடந்திருக்கு. உலகத்தில் பல நாடுகளில் இந்த படத்தை சுற்றி எடுத்திருக்காங்க. அது என்னவா வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நமக்கும் இருக்குது, பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பாலியல் பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறத பற்றி இது பண்ணுறோம். ஒவ்வொரு துறைகள்லையுமே அது இருக்குது. சினிமாவில் ஏன் இது வந்து முக்கியமாக நடக்குதுன்றதையும் நீங்கள் சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு காண்றதுக்கு வேறு என்ன அமைப்புகள்? இப்போ வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் கேமா வந்து ஒரு அமைப்பை வந்து வச்சு இந்த மாதிரி தான் அந்த ஆணையத்துக்குள்ளார இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு வரையறை கொண்டு வராங்க. தமிழ் சினிமாவுக்கு எந்த மாதிரி அமைப்புகள் வந்து உதவி பண்ணும்? இல்லை, இப்போ நடிகர் சங்கம் வந்து புதுசாக ஒரு அமைப்பு ஒன்று துவங்கியிருக்காங்க. அதில் ரோகிணி உள்ளிட்ட பல முக்கியமானவர்கள்லாம் இருக்காங்க, பூச்சி முருகன்லாம் இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து எவ்வாறு செயல்பட போகுதுங்கிறத நம்ம எதிர்காலத்தில் தான் முடிவு பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நடிகையும் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை அப்பப்போ சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவர் நிவின் பாலி மேலே ஒரு நடிகை புகார் கொடுக்குறாங்க, என்னை துபாயில் வந்து கூட்டு பாலியல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேதியில் அவர் கேரளாவில் இருக்கார். ஓகே, அதற்கான ரசீதை அவர் கொடுக்குறாரு. எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாரோ அந்த ரசீதை இன்னைக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன தேதியில் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்போ அடிபட்டு போகுதா? ஆமாம். இப்போ இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் சம்பவம் நடந்து அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் உடம்புல ஒரு காயம் இருக்கும், ஏதோ ஒரு தடைய அறிவியல் சோதனை மூலமாக இவங்க யாரும் தவறுங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எதுவுமே இல்லாமல் 12 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் எந்த விதத்தில் அதை ப்ரூவ் பண்ண முடியும்? முதல்ல
ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று வந்து எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டில் நேர்மையாக உண்மையாக வைக்கிறாங்களா அல்லது பணம் பிடுங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்கிறாங்களா? ஓகே ஓகே. அதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. ஏன்னா இங்கே பல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து அவங்க கதையை விசாரித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அவங்க ஏமாத்திட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. சமீபத்தில் ஒரு லேடியை கோயம்புத்தூரில் பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பெண்கள் இருக்கிறாங்கல்ல. அப்போ அதில் யாராவது ஒருத்தர் இப்படி இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய நடிகர் மேலே கரையை பூசிட்டு அல்லது திரைக்கு பின்னால நீ எனக்கு இவ்வளோ பணம் கொடு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், இது எங்கே போய் முடியும்? அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதுக்காக நான் சொல்றேன். அப்போ இது வந்து இந்த குழுவில் இருப்பவர்கள் பெரிய புலனாய்வு புலிகளான்னா கிடையாது. அவங்க நடிகர்களாக இருக்காங்க, நடிகைகளாக இருக்காங்க, சினிமா சார்ந்தவர்களாக இருப்பாங்க. நீங்கள் இதை எப்படி வந்து நீங்கள் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீங்க? கொடுக்குற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுவே ஒரு காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி போடுறாங்க, வழக்கறிஞர்கள்லாம் அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் புகார் வரும்போதே அவங்க படிக்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து உண்மையாக பொய்யான்னு. ஸோ அது அவங்கெல்லாம் இருக்கணுங்கிற அந்த கமிட்டியில். நீங்கள் வெறும் நடிகைகளை மட்டுமே வச்சு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி எந்த விதத்தில் அந்த உண்மையை வெளியில் கொண்டு வர முடியாது. உண்மையாக பொய்யானே முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் இருக்குது. பட்டு ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணியிருக்காங்க. இது என்னவா செயல்படுங்கிறத போக தான் பார்க்கணும். அப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பத்திரிகையாளர் கேட்கும்போது யார் ராதிகா மேடம் கேட்குறாங்க ஒரு கேள்வி. சரி, அப்படி வந்து வழக்கு எல்லாம் போட்டால் யார் யார் மேலெல்லாம் போடுவீங்க? அப்படியெல்லாம் போட்டால் ஒரு 300க்கு மேற்பட்ட ஆள். அவங்க கம்மியாக சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் கூட ஜாஸ்தியாகும். அப்படி தான் இருக்குது இண்டஸ்ட்ரி. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியுமே அப்படி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் உள்ளே வரும்பொழுதே நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் உள்ளவா, இல்லைனா இங்கே வராதன்னுறாங்க. ஸோ அப்படி தான் காலகாலமாக பார்த்து பழகி அவங்களையும் பழக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே இந்த தவறுகள்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்தது. அது ஒரு 10 நாளில் அதை மாற்றிட முடியாது, 100 நாளில் மாற்றிட முடியாது. அது அடிப்படையிலே மன ரீதியாகவே ஒருத்தனை நீங்கள் டியூன் பண்ணணும். இப்போ அதுக்கான சங்கங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் படம் எடுக்கன்னு நீங்கள் அங்கே வரும்பொழுதே அவனை டியூன் பண்ணணும். தம்பி இந்த நோக்கத்தோடு இங்கே வராத, அதுக்கான இடம் இது கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம். இங்கே நீ வந்தன்னா மாட்டிப்ப, ஒழுங்காக படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கிற நோக்கத்தோடு வந்தேன்னா வா, இல்லைன்னா வராதங்கிறத நீங்கள் பதிவு பண்ண வரீங்கல்ல, அங்கேயே விதைச்சிடணும். இது பல பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ விஷால் சொன்ன மாதிரி உப்மா கம்பெனியில் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதில் ஒரு 50% உண்மை இருக்குது. மற்ற கம்பெனிகளே நடக்குது, உப்மா கம்பெனிகளும் நிறைய நடக்குது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய நிறுவனம்னா அது மூடிட்டு ஓடிடாது, அது இருக்கும். இங்கே காலகாலமாக இன்னும் 10 படம் பண்ணணும், அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க, ஒரு கடமை இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். இவங்களுக்கு அப்படி கிடையாது. வருவாங்க, ஒரு 50 நாள் 60 நாள் இருப்பாங்க, தேவைகளை நிறைவேற்றிட்டு அப்படியே நைட்டாக கிளம்பி போயிடுவாங்க. அதை தான் ஒரு உப்மா கம்பெனின்னு சொல்கிறாரு. அங்கே தவறுகள் நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்களும் ஏதோ ஒரு அமைப்பில் பதிவு பண்ணிட்டு தான் அதை செய்வாங்க. அப்போ பதிவு பண்ண போகும்பொழுதே அங்கே நீங்கள் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். தம்பி இது தப்பு, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் மெம்பராக வரும்பொழுதும் சரி, அல்லது இன்னும் மற்ற துறைகளில் நீங்கள் வரும்பொழுதே அவங்கள தயார் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ், உடனே நடந்துடாது. அது எல்லா இடத்துலையும் அது முன்னெடுத்து வந்தால் தான் அது நடக்கும். நிச்சயமா சினிமாவோடைய அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா. சார், இப்போது வெற்றிமாறன் சாருடைய படம் விடுதலை, இதோட பார்ட் 2 சூரி கதாநாயகனாகவும் வாதியாராக நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றினா இப்போ 2வது பார்ட்டு வேறு லெவலில் பேச்சுகள் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ரீசெண்டாக போஸ்டர் கூட ஒன்று விட்டுருந்தாங்க. ஏன்னா அவர் வெற்றிமாறன் சாரோட பர்த்டே வந்தது, அதுக்காக வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தை பற்றினா வேறு அப்டேட் என்ன, ஏதாவது புதுசாக எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக இந்த படம் வந்து டிசம்பர் 20 ரிலீஸ்னு தயாரிப்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஓகே. ஏன்னா இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணலன்னா அடுத்த 20ஆம் தேதி வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு இருப்பார், அடுத்த டிசம்பர் வரைக்கும். அதனால் தயாரிப்பாளருக்கும் ஒரு கட்டத்தில் நெருக்கடி வரும்ல. எவ்வளோ பணத்தை தான் நீங்கள் கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருப்பீங்க உள்ள. கிட்டத்தட்ட 45 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெற்றி விஜய் சேதுபதியை வச்சுட்டு அவ்வளோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நிஜமாகவே அந்த ப்ரொடியூசர் வந்து ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு தான் அதை பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளவு தான் நல்ல படம் எடுத்தாலும் ஒரு டியூரேஷன் இருக்குது. ஒரு படத்தை 100 நாள் எடுக்கலாம், 200 நாள் எடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஓவர். 200 நாள் எடுக்கிறதுங்கிறது, வருஷக்கணக்கில் எடுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய துயரம்.
அதை தான் அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வெற்றிமாறன்ட்ட கேட்டு ரிலீஸ் டேட் போட்டாரா கேட்காம போட்டாரான்னு தெரியல. ஆனால் போட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணி முடிச்சிருங்கன்ட்டாங்க. ஸோ அப்போ இவர் மலமலன்னு ஷூட்டிங்கை முடித்து கையில் கொடுக்கணும். இப்போயும் அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ முடிச்சு இந்த படத்தை அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்று ஃபெஸ்டிவல் வெர்ஷன் ஒன்று பண்ணி அதை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் அது போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கமர்ஷியல் வெர்ஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, தியேட்டருக்காங்க. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே சார். அப்போ இந்த விசாரணை பார்ட் 2 இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இந்த படத்தை முடிச்சுட்டு ஒரு வாடிவாசல் போகணுங்க. ஓகே சார். அதை எத்தனை வருஷம் எடுப்பாருன்னு தெரியல. விடுதலையே எத்தனை வருஷம் எடுத்தாருன்னா வாடிவாசல்லாம் எத்தனை வருஷம் எடுப்பாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தானே விசாரணை எல்லாம், அது அப்போ பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓகே சார். சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் இந்த கோட் படத்துலேருந்து நிறைய விஷயங்கள் கிடச்சிது. அண்ட் இப்போவும் புது புது தகவல்கள் இன்னும் நிறைய காத்துட்ருக்கு. உங்களுக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த 3 பகுதிகளிலுமே சிறப்பான சஸ்பென்ஸை வச்சு முடித்தாங்க. ஆனால் இருந்தாலும் அதில் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்கள் அன்பு பரநேசன். சட்டா.